இயேசு கிறிஸ்து கப்பர்நகூம் என்கிற கிராமத்திற்கு செல்லுகிறார். அங்கே 100க்கு அதிபதியாகிய ஒரு மனிதன் அங்கே இருக்கிறார். அந்த மனிதனுடைய வேலைக்காரன் மரண அவஸ்தையாய் இருக்கிறான். மரணத்துக்கு ஏதுவான வியாதியினால் அவன் அவஸ்தைப்பட்டு இருக்கிறான். அப்பொழுது அவன் இயேசுவை குறித்து அந்த 100க்கு அதிபதி கேள்விப்படுகிறான். கேள்விப்பட்டு அவன் அவரை வேண்டிக் கொள்ள ஆண்டவரிடத்துல மூப்பர்களை அனுப்பினான். அவர்கள் இயேசுவினிடத்துல வந்து கருத்தாய் வேண்டினார்களாம். எங்களுடைய 100க்கு அதிபதியுடைய வேலைக்காரன் வியாதியாய் இருக்கிறான், அவனை சொஸ்தமாக்க, அவனை குணமாக்க ஐயா நீங்கள் வர வேண்டும் என்று அவன் ஆண்டவரிடத்தில் கேட்கிறார்கள். அது மட்டும் இல்ல, அந்த 100க்கு அதிபதி ஜெப ஆலயத்தையும் கட்டி தந்திருக்கிறான் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது இயேசு அவர்களோடு கூட அந்த 100க்கு அதிபதியினுடைய வீட்டிற்கு வருவதற்காக, அந்த வேலைக்காரனை சுகமாக்கும்படியாக, சொஸ்தமாக்கும்படியாக அந்த 100க்கு அதிபதியை நோக்கி அவர் வருகிறார். வரும்போது வீட்டுக்கு சமீபமான போது 100க்கு அதிபதி தன்னுடைய நண்பர்களை அழைத்து அவரிடத்தில் சொல்லுகிறார், ஆண்டவரே, நீர் வருத்தப்பட வேண்டாம், என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஆமென்.